1 சாமுவேலின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 8வது வசனம். கர்த்தர் மறுபடியும் 3ஆம் விசை சாமுவேலை என்று கூப்பிட்டார். அவன் எழுந்திருந்து ஏலியினிடத்தில் போய், இதோ இருக்கிறேன், என்னை கூப்பிட்டீரோ என்றான். அப்பொழுது கர்த்தர் பிள்ளையாண்டானை கூப்பிடுகிறார் என்று ஏலி அறிந்து. கண்களை மூடுவோம். சர்வ வல்லமையுள்ள எங்கள் ஆண்டவரே, இந்த அருமையான நாட்களுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த ஓய்வு நாளிலே உம்முடைய சமூகத்தில் உட்கார்ந்து உம்முடைய வார்த்தைகளை கேட்பது எத்தனை சந்தோஷம் ஆண்டவரே. வசனத்துக்கு ஓடி வருவர்களை பார்த்து நீர் மனதுருகி பேசத் தொடங்கினீர் என்று சொல்லி வேதத்தில் நாங்கள் வாசிக்கிறோம். இந்த காலை வேளையிலும் ஆண்டவரே, வசனத்துக்காக உம்முடைய ஜனங்கள் கூடி வந்திருக்கிறாரங்கப்பா. இந்த காலை வேளையில் கர்த்தர் எங்களோடு கூட பேசுவீராக, இடைபடுவீராக. பரிசுத்த ஆவியானவருடைய மகிமை எங்களை மூடிக்கொள்ளும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய பலத்த கரம் இங்கே எங்களோடு கூட இருப்பதாக. நீர் மாத்திரம் மகிமைப்படும். எங்கள் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம், ஜீவனுள்ள நல்ல பிதாவே. அல்லேலூயா. 1 சாமுவேலின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 8வது வசனம். இந்த வசனத்தை நீங்கள் அநேக முறை கேட்டிருப்பீர்கள். அநேக முறை இதில் அநேக செய்திகளை கேட்டிருப்பீர்கள். இந்த வசனத்தை படித்தபோது ஆண்டவர் எனக்கு சில ஆலோசனைகளை கொடுத்தார். அதைத்தான் நான் இன்னைக்கு உங்கள் மத்தியில் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இந்த வசனத்தை வாசித்த போது சில காரியங்கள் எனக்கு ஆண்டவர் என்னுடைய தனிப்பட்ட ஆவிக்குரிய வாழ்க்கையோடு கூட பேசின விஷயங்கள். அதைத்தான் நான் இன்னைக்கு உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள போகிறேன். கர்த்தர் மறுபடியும் 3ஆம் விசை சாமுவேலை என்று கூப்பிட்டார். அவன் எழுந்திருந்து ஏலினிடத்தில் போய், இதோ இருக்கிறேன், என்னை கூப்பிட்டீரே என்றான். இந்த வசனத்தை வாசித்த போது ஒரு பெக்குலியரான விஷயம் ஒன்று இந்த வசனத்தில் இருந்துச்சு. என்னன்னா, சாமுவேலை ஆண்டவர் 3 முறை கூப்பிடுகிற நாம் அறிந்திருக்கிறோம். ஆனால் 3 முறையும் சாமுவேல் போய் ஏலினிடத்தில் என்னை கூப்பிட்டீரே என்று சொல்லி கேட்கிறார். முதல் முறை ஒருவேளை சாமுவேல் போய் ஏலினிடத்தில் கேட்டிருந்தால் அதற்கு நியாயம். காரணம் என்னவென்று சொன்னால், அந்த பகுதியில் ஏலியை தவிர வேறு யாரும் இல்லை. ஆசாரிப்பு கூடாரத்தின் வாசலில் ஏலி படுத்திருக்கிறார், உள்ளே இவர் படுத்திருக்கிறார், அங்கே யாரும் இல்லை. ஆகவே சாமுவேல் ஏலியிடத்தில் போய் விசாரித்தது நியாயம். ஒருவேளை ஏலியா இருக்குமோ? 2வது முறையும் 3வது முறையும் 4வது முறைதான் சாமுவேல் சொல்லும் கர்த்தாவே என்று சொல்லுகிறார். அதுவும் 3வது முறை ஏலி சொல்லிக் கொடுக்கிறார். அடுத்த முறை ஆண்டவர் கூப்பிட்டார்னா சொல்லும் கர்த்தாவேன்னு சொல்லுன்னு சொல்லி. அப்படியானால் இந்த சாமுவேலுக்கு, அந்த ஆசாரிப்பு கூடாரத்தில் இருக்கிற சாமுவேலுக்கு கர்த்தருடைய சத்தம் என்னவென்று தெரியவில்லை. கர்த்தர் என்றால் என்னவென்று தெரியவில்லை. கர்த்தருடைய சத்தம் என்னவென்று அவனுக்கு தெரியவில்லை. 3 முறை கர்த்தர் கூப்பிட்டும் அது கர்த்தருடைய சத்தம் தான் என்று சாமுவேலுக்கு தெரியவில்லை. ஒவ்வொரு முறையும் அவன் போய் ஏலியிடத்தில் கேட்கிறான். நாம் நினைக்கிறபடி ஒருவேளை முதல் முறை 2வது முறை கூட ஏலியா இருக்கலாமோ. ஆனால் 3வது முறையும் போய் ஏலியிடத்தில் கேட்கிறான், நீர் என்னை கூப்பிட்டீரே. ஒருவேளை அது ஏலியினுடைய சத்தமா இல்லை என்று நமக்கு நல்லா தெரியும். அப்படியானால் சாமுவேலுக்கு கர்த்தருடைய சத்தம் என்பது என்னவென்று இங்கே தெரியவில்லை. ஆனால் இந்த சாமுவேல் யார்? வேதம் சொல்லுகிறது 1ஆம் அதிகாரத்தில், தாயின் பால் மறந்த காலத்திலே குழந்தையாய் இருந்த போதே அவர் ஆசாரிப்பு கூடாரத்திற்கு வந்து விட்டார். 1ஆம் அதிகாரம் 26வது வசனத்தை வாசிக்கும் பொழுது நீங்கள் வாசித்தால் 24 பிள்ளை இன்னும் குழந்தையாய் இருந்ததுன்னு இருக்கு. 1:24 தாய் கொண்டு வந்து ஆசாரிப்பு கூடாரத்தில் விடும் பொழுது பிள்ளை இன்னும் குழந்தையாய் இருந்தது. ஆனால் இப்பொழுது சாமுவேல் குழந்தை அல்ல. கர்த்தர் கூப்பிடும் போது அவன் குழந்தை அல்ல. வாசிங்கள் 2ஆம் அதிகாரம் 26வது வசனத்தை வாசிங்கள். சாமுவேல் என்னும் பிள்ளையாண்டானோ பெரியவனாக வளர்ந்து நல்ல பெரியவனா வளர்ந்துட்டார். வந்தபோது என்ன, குழந்தையாக இருந்தான் அந்த வசனம் சொல்லுது. இப்பொழுது ஆசாரிப்பு கூடாரத்திலேயே ஒரு ஊழியக்காரன் கையிலேயே அவர் வளர்ந்து பெரியவனாகி விட்டார். இத்தனை ஆண்டு காலம் அவர் தேவ சமூகத்தில் இருந்திருக்கிறார், ஒரு ஆசாரிப்பு கூடாரத்தில் இருந்திருக்கிறார், ஒரு ஊழியக்காரன் கையிலே வளர்ந்திருக்கிறார். ஆனால் வேதம் சொல்லுகிறது சாமுவேலுக்கு கர்த்தருடைய சத்தம் என்னவென்று அறியவில்லை. அந்த 7வது வசனத்தை வாசிங்கள். சாமுவேல் கர்த்தரை இன்னும் அறியாதிருந்தான். சாமுவேல் கர்த்தரை, நல்ல கவனிங்க அந்த வசனம், சாமுவேல் கர்த்தரை இன்னும் அறியாதிருந்தான். அப்படின்னா பாருங்க, பிள்ளை குழந்தை காலத்திலிருந்து பெரியவனாய் வளர்ந்து ஒரு ஊழியக்காரன் கையிலே வளர்ந்து ஆசாரிப்பு கூடாரத்திலே முக்கியமான ஸ்தலம், பரிசுத்த ஸ்தலம், அந்த பிரகாரத்தில் படுத்துக் கொள்ளக்கூடியதான ஒரு மனுஷன். இத்தனை ஆண்டு காலம் அவன் தேவ சமூகத்தில் இருந்தும் வேதம் சொல்லுகிறது சாமுவேல் இன்னும் கர்த்தரை அறியாதிருந்தான். கர்த்தருடைய சத்தம் என்னவென்று சாமுவேலுக்கு தெரியவில்லை. இதை படிக்கும் போது ரொம்ப ஆச்சரியம். இதை படித்த போது ஆண்டவர் என்கிட்ட சொன்ன வார்த்தை, இன்னும் திருச்சபைக்கு 10 ஆண்டு காலம், 5 ஆண்டு காலம், 20 ஆண்டு காலம் திருச்சபைக்குள்ளே வந்தும் சபையில இருந்தும் அநேக செய்திகளை கேட்டும் இன்னும் ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு வளர்ச்சி இல்லாத தன்மை, இன்னும் கர்த்தருடைய சத்தத்தை கேட்க முடியாத விசுவாசிகள், கர்த்தருடைய சத்தம் என்ன என்று தெரியாத விசுவாசிகள். ஆவிக்குரிய வாழ்க்கை என்பது ஒரு வளர்ச்சி நிறைந்தது. அடுத்தடுத்த ஸ்டெப்புக்கு போயிட்டே இருக்கணும். பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தம் அடையணும், மகிமையின் மேல் மகிமை அடையணும், நீதி செய்கிறவன் இன்னும் நீதி செய்யணும். அது வளர்ந்துகிட்டே போகணும், ஒரு இடத்துல ஸ்டாக் ஆகக்கூடாது. ஆனால் நம்மளை கேட்டு பாருங்க, ஆவிக்குரிய வாழ்க்கைனா என்ன? ஒரு சபைக்கு வரோம், ரட்சிக்கப்பட்டு தண்ணீரில் மூழ்கி ஞானஸ்நானம் எடுத்து பரிசுத்தாவின் அபிஷேகம் அந்நிய பாஷை அடையாளத்தோடு பெற்று அதுக்கப்புறம் அந்த சபையில் நாங்கள் விசுவாசியா இருக்கிறோம், அப்புறம் விசுவாசியா இருக்கிறோம், அப்புறம் விசுவாசியா இருக்கிறோம், கடைசி வரைக்கும் விசுவாசி தான். இன்னும் கர்த்தர் ஆவிக்குரிய வாழ்க்கையில் அதுக்கு அடுத்த ஸ்டேஜுக்கு போகணுங்கிற ஒரு எண்ணம் கிடையாது.
ஆவிக்குரிய வாழ்க்கையுடைய அடுத்த லெவல் என்ன? கர்த்தருடைய சத்தத்தை கேட்கிற ஒரு அனுபவம், கர்த்தரோடு கூட பழகுகிற ஒரு அனுபவம், ஆண்டவர் வசனத்தில் இடைபடக்கூடியதான ஒரு சூழ்நிலை, இதெல்லாம் இருக்கா? கர்த்தருடைய சத்தத்தை கேட்கிற அனுபவம் இருக்கா? ஒரு விசுவாசிக்கு கண்டிப்பாக இருக்க வேண்டிய அடிப்படை ஆண்டவரோடு இருக்கிற உறவுல ஒண்ணு கர்த்தருடைய சத்தத்தை கேட்பது. கர்த்தருடைய சத்தத்தை கேட்காத விசுவாசி எப்படி கர்த்தரை அறிவீங்க? கர்த்தர் இப்ப நமக்கு இயேசு கிறிஸ்து எப்படி இருப்பாரு அப்படின்னு கேட்டா உங்களுக்கு தெரியும், நீல முடியோட தாடியோட ஃபங்கோட ஒரு ஆளா நமக்கு மைண்ட்ல பதிச்சிட்டாங்க. ஆனா இயேசு அப்படிதான் இருப்பாரான்னு கேட்டீங்கன்னா இயேசு அப்படி இல்லை. பைபிள் படி அப்படி இல்லை. பழைய ஏற்பாட்டிலையும் உன்னத பாட்டு அப்படி சொல்லல, புதிய ஏற்பாட்டிலையும் வெளிப்படுத்தின விசேஷம் அப்படி சொல்லல. இயேசு எப்படி இருப்பாரு? அவர் வேற மாதிரி இருக்கிறார். இன்னும் சொல்ல போனா அவர் உயிர்த்தெழுந்து விட்ட பிறகு கல்லறை வாசல்ல நிற்கிறார். அங்கே மகதலேனா மரியாள் நிற்கிறாங்க. அவங்க இயேசுவை பார்த்து கேட்கிறாங்க, அவரை தோட்டக்காரர் என்று எண்ணி அவரை வைத்த இடத்தை பார்த்தீர்களான்னு கேட்கிறாங்க. ஏமா ஒரு சீஷோட இயேசு பேசிக்கிட்டே போறாரு. பேசிக்கிட்டே போகும்பொழுது அவர் இயேசுதான்னு கூட வர சீஷனுக்கு தெரியல. அவர் அப்புறம் போகிற போல போகையில் இருக்கிறது. அப்பதான் கண்டுபிடிக்கிறார், அவர் பேசும்போது நம்முடைய ஆவி கொழுந்து விட்டு எரியவில்லையா அப்படின்னா இயேசு உயிர்த்தெழுந்த பிறகு வேற ரூபத்துக்கு மறுரூபம் ஆயிட்டார். அவர் எப்படி இருப்பார்னு யாருக்குமே தெரியல. அவர் புதுசா இருக்கிறார். அவர் இயேசுனே தெரியல அவங்க யாருக்கும். 1 யோவான் 3:2-3 சொல்லுது, பிரியமானவர்களே, நாம் இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம், இனி எவ்விதமாய் இருப்போம் என்று வெளியரங்கமாகவில்லை. அவர் வெளிப்படும் போது அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிப்பதனால் அவருக்கு ஒப்பாக இருப்போம். அவர் எப்படி இருப்பாரு தெரியாது, நாம எப்படி இருப்போம் தெரியாது. அவர் வரும்போது தான் தெரியும். அப்ப இயேசு வரும்போது எப்படி கண்டுபிடிப்பீங்க அவர் தான் இயேசுன்னு? நான் ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன், இப்படி இல்லை, நான் சொல்றது ஒரு உதாரணத்துக்கு. ஒருவேளை இயேசு நல்ல ஷார்ட்டா முடி அடிச்சு மீசெல்லாம் எடுத்துட்டு சிபிஎம் மாதிரி வந்தாருன்னா நீங்க அவர் கூட போவீங்களா? இயேசு வந்து உங்களை கூப்பிடுறாரு, வருகை வந்துருச்சு போலான்னு. நம்ம என்ன கேட்போம் அவரை பார்த்து? வருகிறவர் நீர் தானா, வேறொருவரை காத்திருக்க வேண்டுமா? ஏன் நாங்க பார்த்த இயேசு நீங்க இல்ல? ஏன் இன்னைக்கு நமக்கு இயேசு வேற மாதிரி இருக்கிறாரு. அப்ப இயேசு எப்படி கண்டுபிடிப்போம்? அதனாலதான் 1 தெசலோனிக்கேயர் 4:16-17 சொல்லுது, வருகையின் போது முதலாவது, ஏனெனில் கர்த்தர் தாமே ஆரவார சத்தத்தோடு, முதல்ல வர்றதே கர்த்தருடைய சத்தம். வருகையில போகணும்னா முதல்ல நம்ம தெரிஞ்சிருக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயங்களில் ஒன்று கர்த்தருடைய சத்தம் என்று என்னவென்று அறிந்திருக்கிற அனுபவம். இன்னைக்கு விசுவாசிக்கு கர்த்தருடைய சத்தம்னா என்னமா தெரியுமா? கேட்டிருக்கிற அனுபவம் இருக்குதா? கர்த்தருடைய சத்தத்தை கேட்டிருக்கிறீங்களா? சில மனைவிமார்கள் வந்து பாத்தீங்கன்னா அந்த ரோட்ல கணவனுடைய பைக் வரும்போதே அந்த அம்மா சொல்லும், அவர் வராரு. உடனே பக்கத்துல கேட்பாங்க, எப்படி சொல்றீங்க? அந்த வண்டி அந்த ஆளை தவிர வேற யாரும் அப்படி ஓட்டவே முடியாது. சில அம்மாமார்கள் சொல்லும், கணவன் நடக்கிறத வச்சே சொல்லும், அவர் தான் வராரு. எப்படி சொல்றீங்க? செருப்பு தேய்து பாருங்க. சிலருக்கு அவர் போட்டிருக்கிற பெர்ஃப்யூம் அதை வச்சு கண்டுபிடிப்பாங்க. அப்ப மணவாளனாகிய இயேசு கிறிஸ்துவை ஒரு மணவாட்டியாகிய திருச்சபை கண்டுபிடிக்க வேண்டும் என்று சொன்னால் அவரை பார்த்ததில்லை, அவர் வரும்போது தான் தெரியும், அவர் எப்படி இருப்பார்னு தெரியாது. அப்ப அவருடைய சத்தம் என்னவென்று சபைக்கு தெரியணும்ல, நமக்கு தெரியணும்ல, கர்த்தருடைய சத்தத்தை கேட்கிற அனுபவம் இருக்கணும்ல. கர்த்தர் உங்களோட பேசியிருக்கிறாரா? கர்த்தருடைய சத்தம் தெரியுமா? நீங்க என்ன சொல்லுவீங்க? நான் பேசும்போது வேதத்திலிருந்து பேசினார், உண்மை. திருச்சபைக்கு வரும்போது இங்கிருந்து ஆவியானவர் பேசுகிறார், உண்மை. ஆவியானவர் ஆண்டவர் நம்மகிட்ட பேசுறதுக்கு பல வழிகள் இருக்கு. அதுல எக்ஸ்ட்ரீம் லெவல் என்னது? நேரடியாக கர்த்தருடைய சத்தத்தை கேட்பது. வேதத்தின் மூலமாய் பேசுவது, சொப்பனத்தின் மூலமாய் பேசுவது, தரிசனத்தின் மூலமாய் பேசுவது, ஏன் கழுதையின் மூலமாய் கூட கர்த்தர் பேசுவார். அதெல்லாம் ஒண்ணுதான். ஆனால் கர்த்தருடைய சத்தம்னு ஒண்ணு இருக்குது. அந்த கர்த்தருடைய சத்தத்துக்கும் இயேசு அவருடைய மனசுக்கும் சம்பந்தம் இருக்கு. அவருடைய மைண்டுக்கும் அவருடைய சத்தத்துக்கும் சம்பந்தம் இருக்கு வேதத்துல. அவர் வரதை வச்சு, அவர் பேசுறதை வச்சு தான் அவர் என்ன நிலைமையில் இருக்கிறாருன்னு நீங்க கண்டுபிடிக்க முடியும். பாருங்க, 1 ராஜாக்களின் புத்தகம் 19ஆம் அதிகாரத்துல எலியாவை பார்த்து கர்த்தர் சொல்றாரு, எனக்கு முன்னாடி வந்து நில்லுங்கிறார். அப்பொழுது எலியா வெளியே வரவில்லை. எலியாவுடைய ஐடென்டிஃபிகேஷன் என்ன தெரியுமா? எல்லாருக்கும் ஒரு ஐடென்டிஃபிகேஷன் இருக்கு பைபிள்ல. ஆபிரகாமுக்கு விசுவாசத்தின் தகப்பன் இருக்கு, மோசேக்கு என் வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவன் இருக்கு, தாவீதுக்கு என் இருதயத்துக்கு ஏற்றவனை கண்டேன் இருக்கு. ஆனா எலியாவுக்கு இருக்கிற ஐடென்டிஃபிகேஷன் என்னன்னு கேட்டீங்கன்னா, கர்த்தருக்கு முன்பாக நிற்கிறவன். ஒவ்வொரு வாட்டியும் எலியா சொல்லும் போது கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான். யாருமே அந்த ஐடென்டிஃபிகேஷன் கொடுக்க மாட்டாங்க. ஆனா அவளை தைரியமா சொல்வார், அந்த எலியாவை கர்த்தர் கூப்பிடுகிறார், என் முன்னாடி வந்து நில்லுங்கிறார், வரமாட்டேங்கிறார். 1 ராஜாக்களின் புத்தகம் 19ஆம் அதிகாரத்தில் வாசிச்சீங்கன்னா வரமாட்டார். அதுக்கப்புறம் 4 விஷயம் கடந்து போகும். 4 விஷயம் கடந்து போகும். 1 கண்மலைகளை பிளக்கத்தக்கதான காற்று, 2வது பூமி அதிர்ச்சி, 3வது அக்கினி, 4வது மெல்லிய சத்தம். அந்த மெல்லிய சத்தம் வந்த பிறகுதான் எலியா கெபியை விட்டு வெளியே வருவார். அது வரைக்கும் வெளியே வரமாட்டார். ஏன்? அந்த ஒவ்வொன்று கடந்து போகும்போது நல்லா அதுல கவனிச்சு பாருங்க, ஒரு வார்த்தை ஆவியானவர் கொடுத்திருப்பாரு. கண்மலையை பிளக்கத்தக்கதான காற்று அடித்தது, அதிலே கர்த்தர் இல்லைன்னு இருக்கும். பூமி எதிர்ச்சி இருந்தது, அதிலே கர்த்தர் இல்லை. பட்சிக்கிற அக்கினி வந்தது, அதிலே கர்த்தர் இல்லை. மெல்லிய சத்தம் வந்தது, இப்ப எலியாவுக்கு தெரியுது கர்த்தர் இதுல இருக்கிறாரு, அதுல இல்ல. அப்ப அந்த சத்தத்தை வச்சு தான் கண்டுபிடிக்க முடியுது கர்த்தர் என்ன மைண்ட்ல இருக்கிறாரு. பட்சிக்கிற அக்னியா இருக்கிறாரா, கோபமா இருக்கிறாரா, அழிக்கிற நிலைமையில இருக்கிறாரா.
ஒரு ஊழியக்காரனுக்கு, ஒரு விசுவாசிக்கு வேதத்தை வாசிக்கும் பொழுது, வேதம் என்பது தேவனுடைய இருதயத்தை வெளிப்படுத்தக்கூடிய, தேவனுடைய குணாதிசயத்தை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு புத்தகம். இதை படிக்கும் போது எப்படி படிக்கணும்? காலையில் எழுந்திருச்சோட காபிக்கு முன்னாடி படிக்க கூடாது. இதை படிக்கும் போது எப்படி படிக்கணும்? இதிலிருந்து ஆண்டவரை நான் தெரிந்து கொள்ள போகிறேன். ஆடாமோட நல்ல சூழல் இருந்தா பகலில் குளிர்ச்சியான வேலையில வருவார். சோதமா அழிக்க போறாரா, பகலில் உஷ்ணமான வேலையில் வருவார். அப்படின்னா என்ன அர்த்தம்? அவர் வர நேரத்துக்கும் அவருடைய மைண்டுக்கும் சம்பந்தம் இருக்கு. இதுதான் வேதம் சொல்லுது நமக்கு. அப்ப கர்த்தருடைய சத்தம், கர்த்தருடைய இருதயம் என்ன, இதை தெரிஞ்சுக்கிற அளவுக்கு விசுவாசி இருக்கணும். நம்மளை பொறுத்த வரைக்கும் விசுவாசினா என்ன, சபைக்கு வந்த வாரத்துக்கு ஒரு நாள் செய்தி கேட்டோம் போயிட்டோம், அவ்வளவுதான். மற்றபடி நமக்கு ஆண்டவருக்கு எந்த தொடர்பும் கிடையாது. இதோட அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை வந்து உட்காரணும். இவ்வளவு பெரிய சபையை உருவாக்கி உங்களுக்கு ஒரு மெய்ப்பனை உண்டாக்கி ஏன் உங்களை அவர் கையில ஒப்படைச்சிருக்காங்க? அவருடைய பொறுப்பு நீங்க வந்து சேர்ந்த உடனே உங்களுக்கு பிரசங்கம் பண்ண முடிச்சிட்டீங்களா? இல்ல. என்ன மாதிரி எவாஞ்சலிஸ்டோட பொறுப்பு ரொம்ப ஈஸி. 3 நாள் ஒரு கூட்டத்துக்கு கூப்பிட்டாங்கன்னா போவோம், பேசுவோம், அதோட அதை மறந்துடுவோம். ஆனா நம்முடைய மெய்ப்பனுடைய பொறுப்பு அதல்ல. கொண்டு போய் பரலோகத்தில் சேர்க்கிற வரைக்கும் அவர் கையில பொறுப்பை ஆண்டவர் கொடுத்து வச்சிருக்கிறார். அப்ப நம்ம மொத்த பேரையும் கட்டி காப்பாத்தி கொண்டு போய் சேர்க்கிற பொறுப்பு அவர் கையில இருக்கு. அப்ப இவ்வளவு பேரும் பரலோகத்துக்கு வரணும்னா நம்ம எத்தனை பேரும் வெறும் மினிமம் பாஸ்லயே இருந்தா போயிடலாமா? ஆவிக்குரிய வாழ்க்கையோட வளர்ச்சி வரணும். ஒவ்வொரு விசுவாசியும் அப்படி மாறணும். கர்த்தருடைய சத்தத்தை கேட்கிற விசுவாசியா மாறணும். ஆண்டவருடைய சத்தம்னா என்னன்னு தெரியணும். தேவனுடைய இருதயத்தை தெரிஞ்சுக்கிற விசுவாசியா மாறணும். வேதம் சொல்லுது, சாமுவேல் கர்த்தரை இன்னும் அறியாது இருந்தான். எங்க இருக்கிறான்? பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள இருக்கிறான். எங்க இருக்கிறான்? தாயின் பால் மறந்த காலத்துல இருந்து இருக்கிறான். யார்கிட்ட இருக்கிறான்? ஒரு ஊழியக்காரன் கையில் இருக்கிறான். இருந்தும் கர்த்தரை அறியவில்லை. கர்த்தரை அறிகிற அறிவு ரொம்ப முக்கியங்க. ஒவ்வொரு விசுவாசிக்கு ரொம்ப முக்கியம் கர்த்தரை அறிகிற அறிவு. இன்னைக்கு கர்த்தரை அறியாதனால தான் விசுவாசி நிலைமை என்ன? இன்னைக்கு ஆண்டவருடைய சத்தத்தை கேட்கிற விசுவாசியா இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பிரச்சனை இல்லை. ஒவ்வொன்றுக்கும் கர்த்தர்கிட்ட நீங்க போய் பதில் வாங்க முடியும். இன்னைக்கு நமக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாததுனால பழைய ஏற்பாடு விசுவாசி மாதிரியே இருக்கிறோம். அதான் நான் சொல்லுவேன், போகிற இடங்களில் இன்னைக்கு விசுவாசிகள் எந்த சபைக்கு போனாலும் ரெண்டா பிரிஞ்சிருக்குது. ஒன்னு பவர், இன்னொரு டவர். ஒன்னு பவர் உள்ள ஊழியக்காரனை பிடிச்சி வச்சுக்குது, இல்ல ஒரு டவரை பிடிச்சி வச்சுக்குது. உடனே ஒரு பவர் உள்ள ஊழியக்காரருக்கு ஃபோன் பண்ணிடுறது, ஐயா என் மகளுக்கு திருமணம் செய்யலாம் என்று இருக்கிறேன், நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உன் பொண்ணு கல்யாணத்துக்கு அந்த என்ன நினைக்கணும்? உன் பொண்ணு கல்யாணத்துக்கு நீ தானே நினைக்கணும். ஏன்னா விசுவாசிக்கு வந்து ஆண்டவர்கிட்ட போய் உட்காந்து இப்போ பதில கேட்டு அவர் சத்தத்தை கேட்டு வர்றதுக்கு இப்போ டைம் இல்லை, ரொம்ப பிஸி இப்போ விசுவாசி. ஏன்னா நான் சொல்லுவேன், இந்த இப்போ இருக்க விசுவாசிலாம் இன்ஸ்டன்ட் விசுவாசி. அந்த காலத்தில் இட்லி தோசை வேணும்னா முந்தின நாள் சாயங்காலமே அரிசி உளுந்து ஊற வைக்கணும். அதை ஊற வச்சு ஒரு ஆள் தள்ளணும், ஒரு ஆள் ஆட்டணும். படுக்க போகும்போது ஒரு பட்டிமன்றம் நடக்கும், உப்பு போட்டோமா இல்லையா. நைட் படுக்கையில் படுத்துக்கிட்டு ஒரு பட்டிமன்றம் நடக்கும். அப்புறம் காலையில் எழுந்திரிச்சு இட்லி தோசை கிடைக்கும். இப்போ அப்படி இல்லை, அவனே அரைச்சி வைக்கிறான். அவனே கேட்குறான், இட்லிக்கா தோசைக்கா, நைட்டுக்கா காலையிலைக்கா. இன்னும் அடுத்த ஸ்டேஜ் ஒன்று இருக்குது, இன்னொரு 4 வருஷத்தில் வந்துடும். நீங்களே இட்லியை வீட்டில் ஊற்றுகிறீர்கள், வந்து வாய் திறந்தால் நாங்களே ஊட்டி விடுகிறோம். நீ போகிற பக்கம் பார்த்தா அப்படி தான் போகுது. இன்ஸ்டன்ட் விசுவாசி, உடனே எல்லாம். இப்போ எப்படி திரும்ப விசுவாசி நிலைமை இருக்கு? போய் முழங்கால் போடணும், போகிறதுக்கு முன்னாடி ஏசுநாதர் அங்கே உட்காந்துருக்கணும். வா மகனே, என்ன விஷயமாய் வந்தாய்? இல்லை நான் வெளிநாட்டுக்கு வேலைக்கு போகலாமான்னு இருக்கிறேன். போ போ போ. மொத்தம் 3 நிமிஷம் தான் டைம் ஆண்டவருக்கு. 3 நிமிஷம் கழிச்சு ஒரு பாட்டை பாடிட்டு வெளியே வந்துடுது தனி ஜபத்தில். வந்துட்டு உடனே நானும் ஜெபம் பண்ணி பார்த்தேன், கர்த்தர் பேசவே மாட்டாரு. எப்படி உங்ககிட்ட பேசுவார்? ஏசுநாதரே 40 நாள் வனாந்தரத்தில் காத்திருந்தாரு, 21 நாள் தானியல் காத்திருந்தார், 40 நாள் மோசே மலைக்கு மேலே காத்திருந்தார். இப்போ விசுவாசிக்கு காத்திருக்கிற அனுபவமே கிடையாது, எல்லாம் இன்ஸ்டன்ட். உடனே இல்லைன்னா என்ன பண்றது? ஒரு ஊழியக்காரனை பிடிச்சி வச்சுக்குது. உடனே டவருக்கு ஃபோன் அடிக்கிறது, நான் என் பையனை வெளிநாட்டுக்கு அனுப்பலாம் என்று இருக்கிறேன், நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? உடனடியாக ஜெபம் பண்ணி சொல்லுங்க. அதுவும் இப்போ உடனே ஜெபம் பண்ணணும், லேட்டாக கூட இல்லை, உடனே ஜெபம். ஒருத்தர் அப்படி தான் எனக்கு ஃபோன் பண்ணி கேட்டாங்க, பிரதர் இப்போ நீங்கள் உடனே ஜெபம் பண்ணி கர்த்தர் என்ன சொல்றாருன்னு சொல்லணும் அப்படின்னு. நான் சொன்னேன், ஜெபம் பண்ணாமே சொல்றேன். அப்படியா? ஆண்டவர் என்ன சொல்றாரு? உங்களை ஜெபம் பண்ண சொல்றாரு. அவ்வளோதான். விசுவாசிக்கு என்னன்னா, எவனாவது ஜெபம் பண்ணா நம்ம வீட்டில் சும்மா உட்காந்துருக்கணும். அதில் வேற இன்னொரு அதில் பெனிஃபிட் இருக்கு. என்னன்னா, ஒருவேளை காரியம் தப்பா போச்சுன்னு வச்சுங்க, ஊழியக்கார மேலே பழிய போட்டுடலாம். அவர் சொல்லித்தான் செஞ்சோம், அவருக்கு பவரே இல்லை. அவர் என்ன பவர் பேங்க்ல வேலை செய்றாரு? முதல்ல நீங்க போங்க, நீங்க போய் ஜெபம் பண்ணுங்க, நீங்க முழங்கால் போடுங்க, நீங்க போய் பைபிள் வாசிங்க. இப்பெல்லாம் விசுவாசி சோம்பேறி விசுவாசி. உங்களை சொல்ல, நீங்களாம் தங்கம். சோம்பேறி விசுவாசி, ஜெபம் பண்றது கிடையாது, பைபிள் வாசிக்கிறது கிடையாது, ஒன்றும் கிடையாது. ஆனால் கர்த்தர் மட்டும் பேசணும் ஒவ்வொரு விஷயத்துக்கும். அதான் நான் சொல்லுவேன், நீங்கள் சரியான விசுவாசியா இருந்தால் உன் ஆவிக்குரிய வாழ்க்கையில உனக்கு ஆக்சிடென்ட் நான் சொல்றது வெளியே நடக்குது, அது இல்லை, எதிர்பாராத விதமாக நடக்குதுன்னு சொல்றீங்களே, அது வரவே வராது. நான் சொல்றது ஆக்சிடென்ட்ஸ் பத்தி இல்லை, நான் சொல்றது உங்க வாழ்க்கையில நான் நினைக்கவே இல்லை திடீர்னு நடந்துருச்சு இல்ல. இஃப் யூ ஆர் a right believer, நீ சரியா தேவனோட இருப்பியானால் ஒவ்வொரு விஷயத்தையும் கர்த்தர் உன்னோடு கூட பேசுவதற்கு வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். கர்த்தர் உன்னோட பேசுவார். பைபிள்ல ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம், பெனாதத்னு ஒரு ராஜா இருக்கிறான் சிரியா தேசத்துல. அவன் சொல்றான், நான் பேசுறது அத்தனையும் கொண்டு போய் யாரோ இஸ்ரவேல் ராஜா கிட்ட சொல்றாங்களே,
நீங்க யார் அந்த உளவாளி எனக்கு கொஞ்சம் சொல்ல மாட்டீங்கன்னு கேட்கிறான். அதுக்கு அந்த சிரியா தேசத்து ராஜாவுடைய தளபதி சொல்றான், ராஜாவே எங்களை யாரையும் சந்தேகப்படாதீங்க, எங்க யாரையுமே சந்தேகப்படாதீங்க. நீங்க உங்க வீட்டு பள்ளி அறையில் பேசுவதை தேவன் எலிசாவுக்கு சொல்வதற்கு வல்லமையுள்ளவனாகவே இருக்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? உன் வீட்டில் நடக்கிற ஒவ்வொரு விஷயத்தை கூட கர்த்தர் கவனித்துக் கொண்டிருக்கிறார். உன்னோடு கூட பேசுவார். பேசுகிற ஆண்டவர்கிட்ட பிரச்சனையே இல்லைங்க, கேட்கிற நம்ம கிட்ட தான் பிரச்சனை இருக்கு. ஃபார் ஈச் அண்ட் எவ்ரிதிங் ஆண்டவர் நம்ம கூட பேசுவார். அதான் ஆண்டவர் எனக்கு சொல்லிக் கொடுத்தார். அந்த வசனத்தை படிக்கும்போது ஆண்டவர்கிட்ட 3 விதமான செய்தி இருக்கு. பைபிள் அதுக்கு ஆதாரம் இருக்கு. 3 விதமான செய்தி. ஒன்று, மற்றவங்களுக்கு கொடுக்கும்படி கொடுக்கப்படுகிற செய்தி. இப்போ நாங்களாம் கொடுத்துட்டு இருக்கிறோம். மற்றவங்களுக்கு கொடுக்கும்படி நம்மகிட்ட கொடுக்குற செய்தி. ரெண்டாவது, எங்களை பத்தி எங்களோடு கூட பேசுகிற செய்தி. நம்மளை பத்தி நம்மகிட்ட கர்த்தர் பேசுவார். இதுக்கு இன்னொரு ஆள் தேவையில்லை. நம்ம கரெக்டா இருந்தோம்னா கர்த்தர் நம்மகிட்டே பேசுவார், எந்த விஷயமா இருந்தாலும். மூணாவது ஒரு செய்தி இருக்கு. இதான் ரொம்ப முக்கியமான செய்தி. என்ன தெரியுமா? இந்த லெவலுக்கு நம்ம போகணும்னு நான் உங்களுக்கு சொல்றேன். தேவனுடைய இருதயத்துக்குள்ள ஒரு செய்தி இருக்கு. அது நம்மளை சார்ந்ததும் இல்லை, அடுத்தவனை சார்ந்ததும் இல்லை. அவருடைய இருதயத்தில் ஒரு செய்தி இருக்கு. அதை பகிர்ந்து கொள்வதற்கு சில மனுஷனை தேடுவார். அப்படி 1-2 பேர் தான் அவருக்கு கிடைப்பாங்க. அப்படிப்பட்டதான ஒரு இருதயத்தை தான் கர்த்தர் தேடுவார். பாருங்க, இயேசு கிட்ட 3 வகையான சீஷர்கள் இருக்கிறாங்க. அப்போஸ்தலர்லயே 3 பிரிவு இருக்கிறாங்க. முதல் பிரிவு என்னன்னு கேட்டா, இயேசுவை காட்டி கொடுக்க போறோம்னு சேர்த்து 12 பேர் உட்கார்ந்திருக்காங்க. சுத்தி உட்கார்ந்திருக்கும் போது இயேசு சொல்றாரு, உங்களில் ஒருவன் என்னை காட்டி கொடுப்பான். அதுல யூதாசும் கேட்கிறான், நானான்னு கேட்கிறான். யூதாசும் கேட்கிறான், நானா? இது இப்படிப்பட்டதான ஒரு கடைசி காலத்தில் இப்படிப்பட்ட சில விசுவாசிகளும் ஊழியக்காரர்களும் உண்டு. யாருன்னு கேட்டா, திருடன்னு தெரிஞ்சும் அவனே கேட்பான் நானான்னு. அவனுக்கு தெரியும் நல்லா, நான் தான் காட்டி கொடுக்க போறேன். ஆனாலும் கள்ள பையன் உட்காந்துருப்பான் இங்கேயே. அவனே நம்மளை கூட இருந்துகிட்டே கேட்பான் நானா அப்படின்பான். ரெண்டாவது, இன்னும் ஒரு 10 பேர் இருக்காங்க. மிச்சம் எத்தனை பேர்? கணக்கு தப்புன்ட்டேன் நான். 10 பேர் இருக்காங்க. கரெக்டாக தான் சொன்னேன். இந்த 10 பேர் யாருன்னா, உண்மையிலேயே யாருன்னு தெரியாதவங்களுக்கு, வெளிப்பாடு இல்லாதவங்க. மூணாவது ஒருத்தர் இருக்கான், யோவான்னு ஒருத்தர். இவன் யாருன்னு கேட்டீங்கன்னா, அந்த மார்பிலே சாஞ்சிருப்பான். பேதுரு என்ன பண்றாரு? எல்லாரும் கேட்கறாங்க நானான்னு. ஒருத்தருக்கும் இயேசு பதில் சொல்லலை. வசனம் சொல்லும், பேதுரு யோவானை பார்த்து கஞ்சாடை காட்டினான், யார் என்று விசாரிக்கும்படி. ஏன் பேதுருவே கேட்க வேண்டியதானே? ஆண்டவரே, நாங்களும் கேட்டோம் யாருன்னு சொல்ல, அவன் யாருன்னு சொல்லுங்க, ரூம் விட்டு வெளியே போடாம பண்ணிடுவோம். சொல்லிட்டோம்னா பேதுரு கதையை முடிச்சிடுவார் அடுத்த 10 நிமிஷத்துல. ஆனா பேதுருக்கு தெரியும், நான் கேட்டா அப்பாலே போ சாத்தானே பாரு. இல்லைன்னா அடுத்த வார்த்தை சொல்லுவாரு, நான் உனக்கே சொல்ல, உனக்கு என்ன வாய முடிட்டு போகும் பாரு. அவருக்கு தெரியும் யார் கேட்டா அவர் சொல்லுவாருன்னு. யோவானை பார்த்து கஞ்சாடை காட்டினான். யோவான் மார்பிலே சாய்ந்து கொண்டு கேட்கிறான். இவன் யார் தெரியுமா? இவன் தான் தன் இருதயத்தில் உள்ளதை வெளியே கொண்டு வருகிற மனுஷன். தேவனுடைய இருதயத்தில் உள்ளதை வெளியே கொண்டு வருகிற மனுஷன். இன்னைக்கு நமக்கு முதல் செய்தியிலே இருக்கிறோம். அடுத்தவங்களுக்கு கொடுக்கறதுலே சாட்டிஸ்பாக்சன், அடுத்தவங்க கொடுக்கறதுலே ஒரு திருப்தி நமக்கு. கர்த்தர் என்னோடு கூட பேசினார், கர்த்தருடைய வார்த்தை வெளிப்பட்டது உண்மை. அதெல்லாம் எந்த விதமான 2ஆம் பட்ச கருத்தும் இல்லை. உண்மையிலே கர்த்தருடைய வார்த்தை தான். இது அல்ல, இதுக்கு அப்புறம் அடுத்த ஸ்டேஜ் ஒன்று இருக்கு. ஒவ்வொரு விஷயத்தையும் கர்த்தர் நம்மோடு கூட பேசுவது, கர்த்தரோடு கூட உலாவுவது, கர்த்தரோடு கூட சஞ்சரிப்பது. எலிசாவை நோக்கி ஒரு அம்மா ஓடி வருது. ஓடி வரும்போதே எலிசாக்கு ஒரு டவுட் இருக்கு. இருந்தாலும் கேட்கறான், அந்த பிள்ளை சுகந்தானா போய் கேளுன்னு. கேசி போய் கேட்கிறாரு, சுகந்தானா? அதெல்லாம் சுகந்தான். ஓடி வருது. ஓடி வந்து காலை பிடிச்சிக்குது. காலை பிடிச்சோன்னே கேயாசி தூக்க போறாரு. எலிசா சொல்றாரு, தூக்காத, அவள் துக்கம் பெரியது, அதை கர்த்தர் எனக்கு மறைத்தார். அப்படின்னா என்ன அர்த்தம்? எல்லாவற்றையும் கர்த்தர் என்கிட்ட சொல்லுவாரு, இந்த விஷயத்தை என்ன பண்ணிட்டாரு? மறைச்சிட்டார். அப்படின்னா எலிசாவுக்கும் தேவனுக்கும் இருக்கிற உறவு பாருங்க, தேவனுக்கும் எலிசாவுக்கும் இருக்கிற ஐக்கியம். இந்த இடத்துக்கு தான் நம்ம வரணும். ஏதோ ஆவிக்குரிய வாழ்க்கைன்னா வந்துட்டு பைபிள் வாசித்து ஜெபம் பண்ணிட்டு போறது மட்டும் இல்லை. தேவனோடு கூட சஞ்சரிக்கிற அனுபவம், தேவனோடு கூட உலாவுகிற அனுபவம், கர்த்தருடைய சத்தத்தை கேட்கிற அனுபவத்துக்கு வரணும். இன்னைக்கு நமக்கு யாருக்குமே அந்த அனுபவமே இல்லை. அதனாலதான் ஒவ்வொரு விஷயத்திலும் முழிச்சுக்கிட்டு நிக்கிறோம், ஒவ்வொரு விஷயத்திலும் தடுமாறுறோம். நிறைய ஃபெயிலியர்ஸ் ஆவிக்குரிய வாழ்க்கையில். சில பிசினஸ்லாம் ஆரம்பிச்சு ஃபெயிலியர் ஆகி போய், ஏன் இப்படி ஆச்சு? நான் ஜெபம் பண்ணி தானே ஆரம்பிச்சேன், கர்த்தருக்கு சித்தம் இல்லாம போச்சே. அதை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி கர்த்தர்கிட்ட கேட்கணும். அங்க போய் கர்த்தர்கிட்ட கேட்கணும், ஆண்டவரே இது உங்களுடைய சித்தமான அவருடைய சத்தத்துக்கு வெயிட் பண்ணணும். இன்னைக்கு அதுக்கு நமக்கு டைம் இல்லாததுனால நிறைய ஃபெயிலியர்ஸ். ஒவ்வொரு விஷயத்தை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியும் போய் கர்த்தர்கிட்ட கேளுங்க, கர்த்தருடைய சத்தத்துக்கு வெயிட் பண்ணுங்க. நான் சொல்லுவேன், செஞ்சுட்டு வருத்தப்படுறதை விட செய்யறதுக்கு முன்னாடி எவ்வளவு நாள் வேணாலும் வெயிட் பண்ணலாம், ஒரு தப்பும் இல்லை. நிறைய பேர் அப்படித்தான் செஞ்சுட்டு வருத்தப்படுறான். செஞ்சுட்டு வருத்தப்படுறதை விட செய்யறதுக்கு முன்னாடி ஆண்டவர் சமூகத்தில் காத்துருங்க. எவ்வளவு 3 நாளோ 10 நாளோ 1 மாசமா காத்துருங்க. கர்த்தர்கிட்ட இருந்து ஒரு தெளிவான சத்தம் கிடைச்சிருச்சுன்னா அதுக்கப்புறம் நீங்க அதை ப்ரொசீட் பண்ணலாம். அதுல எந்த விதமான பிரச்சனையும் வராது. வந்தாலும் அவைகளில் இருந்து நம்மளை விடுதலையாக்க கர்த்தர் வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. அந்த வார்த்தை கிடைக்காதனால தான் நம்ம இன்னைக்கு நிறைய இடத்துல தடுமாறுறோம்.
சாமுவேல் கர்த்தருடைய சத்தத்தை இன்னும் அறியாதிருந்தான். ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு விஷயத்தையும் ஆண்டவர்கிட்ட கேட்டு செய்கிற அனுபவம். தாவீது யூதாவின் பட்டணங்களில் ஒன்றில் போய் குடியிருக்கலாமான்னு கேட்க போறார். 2 சாமுவேல் 2ஆம் அதிகாரத்தில் கேட்க போறாரு. நீங்களும் நானும் இருந்தால் என்ன செஞ்சிருப்போம்? அவர் கேட்குறாரு 2 சாமுவேல் 2ஆம் அதிகாரத்தில், யூதாவின் பட்டணங்களில் ஒன்றில் போய் நான் குடியிருக்கலாமான்னு கேட்குறாரு. அப்போ ஆண்டவர் அவரை குடியிருன்னு சொல்லிட்டார். என்ன ஒரு ஆச்சரியம் கேட்டிங்கன்னா, நம்ம போய் கேட்குறோம் ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே எங்களுக்கு தமிழ்நாடு பிடிக்கல, நாங்கள் போய் லண்டனில் குடியிருக்கலாமா? உடனே ஆண்டவர் குடியிரு அப்படின்ட்டாருன்னு வச்சுக்கோங்க. அடுத்து நம்ம என்ன செய்வோம்? உடனே லண்டனில் தெரிஞ்ச ஒரு ஆளுக்கு ஃபோன் பண்ணி, ஆண்டவர் என்ன லண்டனுக்கு போக சொல்லிட்டாரு, அங்கே ஒரு நல்ல வீடாக பாருங்கள், பிள்ளைகளுக்கு ஸ்கூல் இருக்கணும், இப்படி நிறைய க்ரைட்டீரியா ஃபிக்ஸ் பண்ணுவோம். ஆனால் தாவீது அதை செய்யவே இல்லை. பாருங்க, தாவீது 2வது கேள்வி கர்த்தர்ட்ட கேட்கிறார். அதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். 2வது கேள்வி கேட்கிற ஆண்டவரை பார்த்து, எங்கே போய் குடியிருக்கட்டும். அந்த 2வது கேள்வி தான் ரொம்ப முக்கியம். கேட்ட உடனே ஆண்டவர் சொல்றார் தாவீதை பார்த்து, நீ போய் எபிரோனில் குடியிரு. நல்லா வாசித்து பாருங்க, தாவீது முதலாக எபிரோனில் தான் ராஜாவாக மாறுவான், எருசலேமில் இல்லை. நீ எங்கே ராஜாவாக வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறாரோ அங்கே உன்னை கொண்டு போய் கர்த்தர் வைப்பார். அதான் கர்த்தருடைய சித்தம். அதுதான் கர்த்தருடைய சத்தத்தை கேட்கிற அனுபவம். தேவன் எப்பவுமே நம்மளை ராஜாவாக்க தான் விரும்புகிறார். ஒவ்வொரு முறையும் நீங்க ஆண்டவரை கேட்டு செஞ்சு பாருங்க, அதனுடைய முடிவு ஆசீர்வாதமாகத்தான் இருக்கும். அதை வெயிட் பண்ணணும் கர்த்தருடைய சமூகத்தில். முதலாவது 1 சாமுவேல் 3ஆம் அதிகாரம் சொல்லுகிறது, சாமுவேல் கர்த்தருடைய சத்தத்தை அறியாதிருந்தான். அதே வசனத்தை திருப்பி வாசிங்க பார்ப்போம். 1 சாமுவேல் 3:8. கர்த்தர் மறுபடியும் 3ஆம் விசை சாமுவேலை என்று கூப்பிட்டார். அவன் எழுந்திருந்து ஏலியினிடத்தில் போய், இதோ இருக்கிறேன், என்னை கூப்பிட்டீரோ என்றான். அப்பொழுது கர்த்தர் பிள்ளையாண்டானை கூப்பிடுகிறார் என்று ஏலி அறிந்து. 2வது நல்லா கவனிங்க, சாமுவேலுக்கு கர்த்தருடைய சத்தம் என்னன்னு தெரியல. ஓகே, ரைட். நல்ல அந்த வசனத்தை வாசித்து பாருங்க. சாமுவேலுக்கு ஏலியோடைய சத்தமும் என்னன்னு தெரியாது. எப்படி சொல்றீங்க? கர்த்தருடைய சத்தம் ஏலியின் சத்தம் போல இருக்குமா? கர்த்தருடைய சத்தம் ஏலியின் சத்தத்தை போல இருக்குமா? இருக்காது. முதல்ல கூப்பிட்ட போது வேணா இவனுக்கு ஒரு சந்தேகம், இந்த ஏரியால யாருமே இல்ல, ஏலி மட்டும் தானே வாசல்ல படுத்திருக்காரு, அவரா தான் இருக்கும் அப்படின்னு போய் கேட்டிருக்கலாம். 2வது தடவையும் கேட்டிருக்கலாம். 4 தடவை கேட்கிறான். 4 தடவை அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு புறம் இவனுக்கு கர்த்தருடைய சத்தம் என்னவென்று தெரியவில்லை. 2வது அவனுக்கு ஏலியின் சத்தமும் சரியாய் தெரியவில்லை. கர்த்தருடைய சத்தம் வேறு, ஏலியின் சத்தம் வேறு, என்டையர்லி டிஃபரண்ட். ஆனா ஏன் திருப்பி போய் ஏலிகிட்ட கேட்கறான்? என்ன கேட்டிருக்கணும்? நியாயமா என்ன கேட்டிருக்கணும்? ஏதோ ஒரு சத்தம் கேட்குது, இது வரைக்கும் இவன் கேட்காத சத்தம் ஒன்று கேட்குது. நேராக போய் ஏலிகிட்ட சொல்லியிருக்கணும், ஏதோ ஒரு சத்தம் கேட்குது, என்னை கூப்பிடுது. இப்போ நம்மளா தான் என்ன சொல்லியிருப்போம்? நைட்டு ஏதோ ஒரு சத்தம் கேட்டா பக்கத்தில் தூங்குறவர் எழுப்பி என்ன சொல்லுவோம்? எங்க என்னமோ ஒரு சத்தம் கேட்குது, யாரோ நடக்கிற மாதிரி இருக்கு, அப்படி தானே சொல்லுவோம். தூங்கிட்டு இருக்கிறவர் எழுப்பி என்ன கூப்பிட்டீங்களா? அவர் சொல்லுவார், ஏமா இல்லைம்மா படுமா. திருப்பி எழுப்பி, ஏங்க என்ன கூப்பிட்டீங்களா? ஒரு தடவைக்கு 4 தடவை. அவர் சத்தமாக இருந்தால் கூட பரவாயில்ல, வேற ஒரு சத்தம். அப்படின்னா என்ன அர்த்தம்? சாமுவேலுக்கு கர்த்தருடைய சத்தமும் தெரியவில்லை, ஏலினுடைய சத்தத்துக்கும் வித்தியாசம் தெரியவில்லை. இன்னைக்கு ஆவிக்குரிய சபையினுடைய நிலைமை. கர்த்தருடைய சத்தம் என்னன்னு சபைக்கு தெரியல ஒரு பக்கம். 2வது ஊழியக்காரருடைய சத்தமும் இன்னைக்கு சபைக்கு தெரிய மாட்டேங்குது. எது ஊழியக்காரன் சத்தம், எது கர்த்தருடைய சத்தம்னு சபைக்கு தெரியல. இங்க இருந்து ஆவியானவர் பேசுறாரு. நாங்க இங்க இதே சபைக்கு வந்திருந்த காலத்துல இங்க இருந்து பாஸ்டர் பேசினாங்கன்னா கடிந்து கொண்டு தான் பேசுவோம். உங்களுக்கு தான் தெரியுமே, கடிந்து கொண்டு தான் பேசுவாங்க. நாங்க எப்படி எடுத்துக்கிட்டோம்? ஆவியானவர் எங்களோடு கூட பேசுறாருன்னு எடுத்துக்கிட்டோம். இன்னைக்கு கடிந்து கொண்டு பேசினா என்ன சொல்றான்? பாஸ்டர் எங்களே குறி வச்சு தாக்குறாரு, எங்களை கண்டாலே பிடிக்கிறது இல்லை. நாங்க ராணுவத்தில் மிலிட்டரியில் வேலை முடிச்சுட்டு இங்க வந்திருக்கிறோம், உங்களை குறி வச்சு தாக்குறதுக்கு. எதுக்கு எடுத்தாலும் பாஸ்டருக்கு எங்களை பிடிக்கிறது இல்லை, எங்களை கண்டாலே அவர் வந்தா எங்களே திட்டுறாரு, எங்களே நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க. இன்னைக்கு விசுவாசிகளுக்கு எந்த சத்தம் தெரியல? கர்த்தருடைய சத்தமும் தெரியல, ஆவியானவர் சத்தமும் தெரியல, ஊழியக்காரன் சத்தமும் தெரிய மாட்டேங்குது. எது ஊழியக்காரன் சத்தம், எது கடிந்து கொள்ற சத்தம், எது பிசாசுடைய சத்தம், எதுவுமே தெரிய மாட்டேங்குது. அதான் சொல்லுவேன், ஒரு காலத்தில் வெளியே இவாஞ்சலிஸ்டுகள் ஏதாவது உபதேசம் கொடுப்பாங்க, நாங்கள் இங்கே கேட்போம், பாஸ்டர் இந்த மாதிரி சொல்றாரு சரியா தப்பா அப்படின்னு கேட்போம். இப்போ என்ன நடக்குது? சபையில் செய்தி கொடுக்குறோம், இது வெளியே போய் கேட்டுக்கிட்டு இருக்குது, எங்க பாஸ்டர் இப்படி சொல்றாரு சரியா தப்பா. இப்ப புரியுதா? விசுவாசி இப்ப எந்த நிலைமையில இருக்குதுன்னு புரியுதுங்களா? கர்த்தருடைய சத்தம் எதுன்னு தெரியும் மாறி போச்சு. இப்ப விசுவாசிக்கு எது அதுக்கு டிஃபரன்ஸே தெரியாம போயிருச்சு. இப்ப எது கர்த்தருடைய சத்தம், எது ஊழியக்காரன் சத்தம் தெரியல, மாத்தி கன்ஃபியூஸ் பண்ணிக்குது. அதான் சொல்ல, இப்ப இருக்கிற விசுவாசி வேற நம்ம பாஸ்டர் முந்தி கடிஞ்சு கொள்ற மாதிரிலாம் இப்ப கடிஞ்சு கொண்டா என்ன ஆகுனே தெரியல. இப்ப எவனையும் திட்டவும் முடியல, எவனையும் கடிஞ்சு கொள்ள முடியல. ஒரு பீரியட்ல விசுவாசியை திட்டினோம்னா, ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி, நாங்கள் ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி இங்கே வரும்போது
விசுவாசியை திட்டினோம்னா அன்றைக்கி இருந்த நிலைமைக்கு இன்றைக்கி இருக்கிற நிலைமைக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு காலத்தில் வீட்டில் பிரச்சனை வந்துருச்சுன்னா இந்த அம்மாமார்கள்ட்ட இருக்கக்கூடியதான ஒரே ஆயுதம் அடுப்பு ஆஃப் பண்ணி போட்டுருவாங்க. அடுப்பு ஆஃப் பண்ணி போட்டோன்னா இவர் காலையில் திட்டிட்டு போயிருப்பார், எதுக்கு போனார்னு இருந்தாலும் மறந்துடுவார். வெளியே போனால் நம்ம மறந்துடுவோம் எல்லாத்தையும். திருப்பி வந்து அந்த மாதிரி இப்படி உட்காந்துருக்கோம், மோட்டை பார்த்துக்கிட்டே உட்காந்துருக்கோம். இவனுக்கு அது ஏன் அப்படி உட்காந்துருக்குன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு 1/2 மணி நேரம் ஆகும். இது ஏன் இப்படி உட்காந்துருக்கு, பேசியும் தொலையாது. அதான் அதுக்கு அது பிரச்சனையே, பேசியும் தொலையாது. அது எதுக்கு அழுது அதுவும் சொல்லலாது. சிலதெல்லாம் அது ஒரு கத்தர் கொடுத்த மோட்டார் மாதிரி ஸ்டார்ட் பண்ணி விட்டுச்சுன்னா அது பாட்டு போயிட்டே இருக்கு. அது ஏன்னா அப்படி அழுவுமோ தெரியாது. நல்லா கவனிச்சு பார்த்தீங்களா, எங்கே பார்த்தாலும் அந்த மேரி மாதா அழுவுது பார்த்துருக்கீங்களா? மாதா சிலை அழுவுது, மேரி மாதா அழுவுதுன்னு. நான் அதுக்கு ஏன் காரணம் கண்டுபிடிச்சேன் அதுக்கப்புறம் தான். இந்த சூசேப்பர் சிலை கூட இருக்கவே இருக்காது பாருங்க. எங்கே பார்த்தாலும் மேரி மாதா சிலை தனியாக தான் இருக்கும். இப்படி அழுது இருந்தால் எந்த சூசேப்பர் கூட நிற்பான் சொல்லுங்க? எப்போ பார்த்தாலும் அழுதுகிட்டே இருக்கிறது. இவன் வேலையை விட்டு வரவனுக்கு எதுக்கு அழுவுதுன்னு தெரியாது. இப்படி உட்காந்துருக்கோம். என்னம்மா விஷயம்? கடைசியாக பார்த்தா அதுக்குன்னா காலையில் ஏதாவது ஒன்று பேசிட்டு போயிருப்பான். சமைச்சிருக்காது. சமைக்கலையா? முடியாது. நான் சொல்கிறது 30 வருஷத்துக்கு முன்னாடி. அவன் வெளியே போவான். போனால் அப்போலாம் அந்த டீ கடை ஒன்று தான் இருக்கும். அந்த காலத்தில் வேறு ஒன்றுமே இருக்காது. அந்த டீ கடைக்காரன் தீர்க்கதரிசி 2 தான் வச்சிருப்பான். ஒன்று பட்டர் பிஸ்கெட், இன்னொன்று போகிறேன். பட்டர் பிஸ்கெட் இவனுக்கு, போகிற அந்த நாய்க்கு. அங்கே வந்து அது ஒன்று நிற்கும். 2 பேருமே வேறு வழியில் வந்து வாசல் நின்றுட்டு இருப்பாங்க. 2 பேருக்கு ஆளுக்கு ஒன்று போட்டுட்டு 2 நிற்பார். ஒரு 1/2 மணி நேரம் கழிச்சு இவனே திரும்பி வருவான் வீட்டுக்கு. சரி, குடும்பம்னா இப்படி தான் இருக்கும். எந்திரிச்சு சம என்ன செய்யறது? அதுக்கப்புறம் தான் நம்ம எந்திரிக்கும். அதாவது இந்த சாரியை வந்து நம்ம கேட்கணுமா, அது வரைக்கும் அது சமைக்காது. இப்போ இருக்க நிலைமை அப்படி இல்லை பாருங்க. இவன் வந்து பார்க்குறான், அது மோட்டை போட்டு உட்காந்துருக்கு, போன்ட்டு வெளியே போயிடறான். போயிட்டு அங்கிருந்து ஃபோன் அடிக்கிறான், நான் தலப்பா காட்டில் நிற்கிறேன், உனக்கு வேணுமா வேணாமா? இன்னைக்கு இருக்கிற நிலைமை இதே நிலைமை தான் சபையில் இருக்கு. எதுக்கு சொன்னேன்னா, ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி திட்டி அமிச்சோம்னா அது அப்படி போயிட்டு ஒரு வாரம் வேற வழி இருக்காது, வேற ஆவிக்குரிய சபையே இருக்காது. இது இப்படி அலைஞ்சிட்டு கடைசியாக ஒரு வாரம் கழிச்சு திரும்பி ஞாயிற்றுக்கிழமை இங்கே தான் வருவாங்க. வந்து பாஸ்டர் நாங்கள் பண்ணது தான் தப்புன்னு சாரி கேட்போம். இப்போ அப்படி இல்லை பாருங்க. நம்ம திட்டி இப்படி அனுப்பணும்னா இது வீட்டுக்கு போகிறதுக்குள்ளே இன்னொருத்தன் அது வீட்டுக்கு வந்துடுறான். என்ன உங்க பாஸ்டர் உங்களை திட்டினாராம எப்படி கண்டுபிடிக்கிறாங்கன்றது தான் இன்ன வரைக்கும் நமக்கு தெரிய மாட்டேங்குது. நம்ம சபையில் திட்டுறோம், உளவுத்துறை உள்ள வச்சிருக்கானோ என்னமோ தெரிய மாட்டேங்குது. திட்டினவொன்னே அவன் வீட்டுக்கு அது வந்துடுறான். என்ன உங்களை பாஸ்டர் திட்டினாராமே? ரொம்ப திட்டுறாரு. ஐயா நீங்க நம்ம சர்ச்சுக்கு வாங்க, நான் உங்களை திட்டவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆடி மாசம் ஆஃபர் கொடுப்பாங்கல்ல. இப்போ அதே மாதிரி எல்லா சர்ச்சிலும் ஒரு ஆஃபர் இருக்கு. என்னன்னு கேட்டீங்கன்னா, வர்ஷிப் லீடர்னு ஒரு போஸ்டிங். உடனே நீங்க அடுத்த வாரத்தில் நீங்க தான் வர்ஷிப் எடுக்கிறீங்க நம்ம சர்ச்சில். அதுக்கு உடனே சந்தோஷம். எங்க பாஸ்டர் என்ன சாட்சி கூட விட மாட்டார், நீங்க வர்ஷிப் லீடர் பதவி கொடுத்துட்டீங்கன்னு கூட்டிட்டு அங்கே போயிடுறான். இதுவே விளங்காது நம்ம திட்டி அமைச்சிருக்கோம். அதை இன்னொரு விளங்காதது கூட்டிட்டு போகுது. 2 சேர்ந்து இப்போ சபை பாதி சபை இப்படித்தான் இருக்கு. இப்போ அசிஸ்டன்ட் பாஸ்டர் எவனையும் திட்ட முடியல. 3 நாள் ஃபோன் சுவிச் ஆஃபாக இருக்கு. 3ஆவது நாள் வராப்புல, என்ன தம்பி உனக்கு காணும் 3 நாளா? கர்த்தரையும் கூட பேசினார். உடனே பேசுறாரு. இப்போ ஆண்டவர் இமிடியேட்டாக பேசிடுறாரு. என்னப்பா பேசினாரு? தனியாக சபை ஆரம்பிக்க சொல்லியிருக்காரு. சபையா? இப்போ இருக்கிறதுலே ரொம்ப ஈஸி சபை ஆரம்பிக்கிறதா தெரியுமா உங்களுக்கு? எங்கப்பா ஆரம்பிக்க சொல்லியிருக்காரு? இது எதிர் வீட்டில் மேலே. எதிர் வீட்லேயே வாப்பா. யார் வராது? நம்ம சர்ச்சில் 10 பேர். பேதுருவ ஆழத்தில் வளைய போடுறான்னா இப்போ இருக்கிறவெல்லாம் மீன் தொட்டியில் போட்டு இருக்கிறத பிடிச்சிட்டு போறான். இப்போ இருக்க விசுவாசி நிலைமை அதான். திட்டவும் முடியாது, எதுவும் முடிய மாட்டேங்குது. அப்படி இருந்தால் எப்படி நீங்கள் கர்த்தருடைய சத்தத்தை கேட்குற அனுபவம் வரும்? உங்களை எப்படி உருவாக்க முடியும்? ஒரு ஊழியக்காரன் கடிந்து கொண்டால் எதுக்காக கடிந்து கொள்றாங்க யோசிச்சு பாருங்க. உங்களை எல்லாம் திட்டணுன்றது எங்களுக்கு என்ன தலையெழுத்தா? எங்களை கூப்பிட்றாங்க ஒரு 3 நாளைக்கு, உங்களை திட்டணுங்கிறது எங்கள் தலையெழுத்தா? இப்போ இருக்க நிலைமைக்கு, சபை பெருகி போயிருக்க நிலைமைக்கு உங்களெல்லாம் அன்பா அரவணைச்சு கூட்டிட்டு போனா தான் கோழி தன் குஞ்சுகளை அடைக்கிற மாதிரி அடைச்சா தான் முடியும் போல. இன்னைக்கு அந்த நிலைமையில் இருக்கு. ஏன் உங்களை இவ்வளோ கடிஞ்சு கொள்றோம்? எங்களுக்கு தேவை எவ்வளோ பேர் இங்கே வரீங்கன்றதுல எவ்வளோ பேர் அங்கே வரீங்கன்றது தான் முக்கியம். அதுதான் முக்கியம். அதுக்கு தானே சபைக்கு வரோம். எங்க இருந்தாலும் பரலோகத்துக்கு போக முடியாதுன்னா இங்கே கூட்டிட்டு வந்தாரு. இங்கே வந்துமே பரலோகத்துக்கு போனா அப்புறம் என்ன அர்த்தம்? சினிமா தேட்டர்ல இருந்தா போக முடியாது, பார்க்ல இருந்தா போக முடியாது, மால்ல இருந்தா போக முடியாது, சபையில இருந்தா போக முடியும். ஆண்டு இங்கே கூட்டு வந்திருக்காரு. அப்ப இங்க ஒரு கடிந்து கொள்கிற உபதேசம் கொடுத்தால், கர்த்தருடைய சத்தம் இங்க வந்துச்சுன்னா, ஒரு ஊழியக்காரன் கடிந்து கொண்டால் ஆவியானவர் பேசுறாருன்னு எடுத்துக்கணும். என் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு ஆவியானவர் பேசுகிறார்னு அர்த்தம். பாஸ்டர் குறி வச்சு தாக்குறாரு, பாஸ்டர் ஆரோ மார்க்ல வச்சு தாக்குறாரு, துப்பாக்கியில சுடுறாரு. கவனித்துக் கொள்ளுங்கள். இந்த கடிந்து கொள்கிற உபதேசத்தில் தான் அந்த ஆவியானவர் நம்மோடு கூட இடைபட முடியும். நீங்க எந்த இடத்துலயாவது பைபிளை வாசித்து பாருங்க. எனக்கு ரொம்ப ஆச்சரியம். ஒரு நாள் ஒரு வசனம் வாசிக்கிட்டே இருந்தேன். வாசிக்கும் போது வசனத்தில் வருது, அவர் கிருபை பொருந்தினவராய் பேசினார்னு இருந்துச்சு. பார்க்கணுன்னே எனக்கு உடனே ஒரு நிமிஷம் ஒரு சின்ன ஜெபம் ஆண்டவர்ட்ட பண்ண. ஆண்டவரே நீங்களே இப்படி தான் பேசியிருக்கீங்க, நம்ம ஏன் போய் கடிந்து கொள்ளணும் யாரையும்? இனி நாங்களும் இனி அப்படி தான் பேசணும், இனி அன்பா ஆசீர்வாதமாக தான் பேசணும்னு ஆவியானவர் சொல்றார். தொடர்ந்து படி. ஆவியானவர் திடீர்னு சொல்ற தொடர்ந்து படி. கிருபை பொருந்தினவராய் பேசினார் அப்படி போட்டு அடுத்த வசனம், இயேசு தம்மை விசுவாசித்தவர்களை நோக்கி அப்படின்னு இருக்கு. ஆரம்பிக்கிறார். என்ன ஆரம்பிக்கிறாரு? உங்கள் ஊரில் எவ்வளோ விதவைகள் இருந்தும் சாரிபாத் விதவைக்கு தான் ஆண்டவர் ஹெல்ப் பண்ணார். உங்கள் ஊரில் எவ்வளோ குஷ்டரோகி இருந்தும் நாகமானுக்கு தான் ஹெல்ப் பண்ணார். அதனால் நீங்கள் உருப்பட மாட்டீங்களா?
அப்படின்னு சொல்லி முடிக்கும் போது அந்த அதிகாரம் எப்படி அழகா முடியும்னா, அவரை கொல்லும்படி கைகளிலே கல்லெடுத்து எடுத்துக்கொண்டார்கள்னு இருக்கும். ஆவியானவர் சொன்னார், எவங்கிட்ட கிருபையா பேசணுமோ அவங்ககிட்ட தான் கிருபையா பேசணும். அது சுவிசேஷம். எங்க கடிந்து கொள்ளணுமோ அதை கடிந்து கொள்ளணும். அது போதகம் திருச்சபைக்குள்ள. இன்னைக்கு மாறி போச்சு. வெளியே ரொம்ப வேற மாதிரி பேசுறான். மேடை ஏறி விட்டோம்னா அவனை திட்டுறது இவனை திட்டுறது. இங்கே வந்தா கிருபையா பேசணும்னு எதிர்பார்க்குறாங்க. இல்லை, இது உருவாக்குற இடம். ஆமென், அல்லேலூயா. விசுவாசிகளுக்கு ஊழியக்காரன் சத்தத்துக்கும் மற்ற சத்தத்துக்கும் வித்தியாசம் தெரியணும். காரணம் என்னன்னா, இன்னைக்கு வெளியே நிறைய ஊழியர்கள் வித்தியாசமான அனுபவத்தோடு வந்துட்டாங்க. ஒரு வசனத்தை வாசிங்க. இந்த வசனத்தின்படி இப்போ ஊழியக்காரங்க வந்திருக்கிறாங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 13ஆம் அதிகாரம் 11வது வசனம் வாசிங்க. வெளிப்பாடு 13:11 வாசிங்க. பின்பு வேறொரு மிருகம் பூமியிலிருந்து எழும்ப கண்டேன். வேறொரு மிருகம் பூமியிலிருந்து எழும்ப கண்டேன். அது ஒரு ஆட்டுக்குட்டிக்கு ஒப்பாக 2 கொம்புகளை உடையதா இருந்து வலு சர்ப்பத்தை போல பேசினது. நல்ல கவனிங்க. எதுக்கு இந்த சத்தத்தை தெரியணும்னு உங்களுக்கு சொல்றேன் பாருங்க. அது எப்படி இருக்குது? பார்ப்பதற்கு ஆட்டுக்குட்டியை போல இருக்கிறது. ஆனா யார மாதிரி பேசுது? வலு சர்ப்பத்தை போல பேசுகிறது. ஆட்டுக்குட்டினா கிறிஸ்தவம். ஆனா உள்ள இருந்து வெளிப்படுறதெல்லாம் சாத்தானுடைய உபதேசங்கள். நிறைய இடங்கள்ல இன்னைக்கு நீங்க விசுவாசிகளுக்கு, அதான் நான் போற இடங்களுக்கெல்லாம் விசுவாசிகளுக்கு சொல்றது, உங்களுக்கு ஒரு சபையை கத்தர் கொடுத்திருக்காரா, அதிலேயே தங்கிருங்க. ஊரா ஓடாதீங்க. என்ன காரணம்? வெளியே 100% பார்ப்பதற்கு ஆட்டுக்குட்டியை போல ஊழியக்காரர்கள். ஆனால் வாயை திறந்தா வலு சர்ப்பம், பிசாசுடைய உபதேசம், நூதனமான உபதேசம், கள்ள உபதேசம், வித்தியாசமான உபதேசம். அதுவும் இந்த காலத்துல பொங்கி வருது. எப்படி வருதுன்னே தெரியல. ஒருத்தன் சொல்றான், நான் பரலோகத்திற்கு போவதற்கு இயேசுவினுடைய பரிசுத்தம் எனக்கு தேவைப்பட்டது, ஆனால் இயேசு பாதாளத்தில் பிரசங்கிப்பதற்கு என்னுடைய பாவம் அவருக்கு தேவைப்பட்டது. ஆகவே அவர் எனக்கு பரிசுத்தம் கொடுத்து ஹெல்ப் பண்ணினார், நான் பாவம் கொடுத்து ஹெல்ப் பண்ணினேன். என்ன உபதேசம் இது? எங்க வருது? எப்படி வருது? பார்வைக்கு ஆட்டுக்குட்டியை போல இருக்கிறது. இன்னொருத்தர் சொல்றார், நான் பரலோகத்திற்கு போனேன், இயேசு எண்ணெய் தேய்த்து குளித்துக் கொண்டிருந்தார். பரலோகத்தில் சூடு போல எண்ணெய் தேய்ச்சி குளிச்சுட்டு இருந்தார். எதுக்கு சொல்றேன்? இதுக்கு பின்னாடி 2 லட்சம் பேர் இருக்கிறான். அன்னைக்கு ஒரு இடத்துல இது கள்ள உபதேசையா இப்படி போய் தப்பா இருக்குது, பைபிள் படி இல்லைன்னா அவன் சொல்றான், நீ பரலோகத்துக்கு போனியா? அவர் போயிட்டு வந்திருக்காரு. அவன் என்ன கேட்கறான்? நீ பரலோகத்துக்கு போனியா? இல்ல, அவர் போயிட்டு வந்துட்டுல சொல்றாரு, நீ பார்க்காம சொல்ற. இப்ப பூமியை விட பரலோகத்துல தான் டிராபிக் ஜாம் ஜாஸ்தி. டெய்லி 4 பேர் போறான். அதுவும் எப்படி போறான், ஏதா போறான்னு தெரிய மாட்டேங்குது. நான் விசுவாசிகளுக்கு அதான் சொல்றேன். இந்த டிவியில பல இடங்கள்ல ரொம்ப கள்ள உபதேசம் நிறைய ஜாஸ்தி. யோசிச்சு பாருங்களேன். இப்ப சமீபத்தில் ஒரு ஹாட் டாபிக் ஒன்று நடந்துச்சு. திடீர்னு ஒரு ஒரு ஊழியக்காரர் வந்து சொல்றாரு, பர்ஸ்ல ஜோம் பண்ணா பணம் வருதுங்கிறாரு. எல்லாம் இப்போ ஜோம் பண்ணிட்டு பாருங்க, உங்க பர்ஸ்ல பணம் வந்திருக்கா பாருங்கன்றாரு. பணம் வந்திருக்குங்கிறா ஒருத்தன். வாங்க மேல வந்து சாட்சி சொல்லுங்கன்னா ஒருத்தன் சொல்றான், இயேசுநாதர் எனக்கு நான் பணமே இல்லாம வந்தேன், 20 ரூபா கொடுத்துருக்காரு. 20 ரூபா ஏன்னா கொடுக்குற இயேசு 2000 ரூபாய் கொடுக்கூடாது, 20 ரூபா தானே கொடுக்கணும். உன் நிலவை எப்படி பண்ணிருக்கா பாருங்க. யோசித்து பாருங்க, எப்படி பணம் பர்ஸ்ல வரும்? கொஞ்சம் யோசிங்க. ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியான்னு போட்டு இயேசுநாதர் ஒரு பணத்தை உன் பாக்கெட்ல வச்சார்னா 2 ரீசன் தான் இருக்கும், 2 வழி தான் இருக்கு கொண்டு வைக்கிறதுக்கு. ஒன்னு, அவர் நோட் அடிக்கணும், ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியான்னு போட்டு அடிக்கணும். அடிச்சா அதுக்கு பேர் கள்ள நோட்டு, அவர் அடிக்க மாட்டார். இல்லைன்னா இன்னொருத்தன் பர்ஸ்ல இருந்து எடுத்து வைக்கணும், அதுக்கு பேர் களவு. 2 இயேசு பண்ண மாட்டார். எப்படி ஒன்று உன் பர்ஸ்ல பணம் வரும் சொல்லுங்க? அவருக்கே பணம் இல்லைன்னு மீன் வாயை போய் பார்க்க சொல்றாரு. இல்லைன்னா என்ன பண்ணிருக்கலாம்? அந்த வெள்ளி காசை எடு, நான் இவனை மாதிரி தகடு அடிச்சு கொடுங்க, அடிச்சு கொடுத்துருக்கலாம்ல. கடைசி காலத்தில் பார்வைக்கு ஆட்டுக்குட்டியை போல ஊழியக்காரர்கள், வாயை திறந்தா வலு சர்ப்பம், பிசாசுடைய உபதேசம், கள்ள போதகம். அதுவும் இந்த கடைசி காலத்துல வீட்டுக்கு 2 பேரா வரான். பைபிள் ஸ்டடிங்கிறான். விசுவாசிகளுக்கு சொல்லுகிறேன், தயவு செய்து வீட்டுக்குள்ள அவங்க நம்ம சபையை தவிர வேற எந்த ஊழியக்காரனையும் ஏத்தாதீங்க. நான் வந்து என்னையும் சேர்த்தே சொல்றேன், யாருமே ஏத்தாதீங்க. நம்ம சபையில ஊழியக்காரங்க நியமிச்சிருக்காங்க, ஏத்துங்க. நான் ஒவ்வொரு சபைக்கு இதை தான் சொல்றேன். காரணம் என்ன தெரியுமா? இன்னைக்கு நீங்க எவன் பைபிளை தூக்கிட்டு வந்தாலும் உள்ள ஏத்திடுறீங்க. உங்களுக்கு எவன் நல்லவன் கெட்டவன் தெரியாது. உங்களை பொறுத்த வரைக்கும் பைபிளை தூக்கிட்டு வந்துட்டானா 4 வசனம் பேசிட்டானா ஊழியக்காரன், அவ்வளவுதான். அதான் சொல்லுவேன், இந்த வாசல்ல ஒரு விசுவாசி ஸ்டிக்கர் ஒட்டி வச்சிருக்கோம் எல்லா வீட்லயும். இயேசுவின் ரத்தம் ஜெயம்னு ஒன்று ஒட்டியிருக்கீங்களா? இருக்கும், எல்லா விசுவாசி வீட்லயும் இருக்கும். அது வீட்டு வாசல்ல தான் இருக்கும் பாருங்க. வீட்டில் பெட்ரூம்லயோ கிச்சன்லயோ இருக்காது. கரெக்டா மெயின் டோர்ல வெளிப்பக்கம் தான் இருக்கும். எதுக்குன்னு கேட்டு பாருங்க. எதுக்கு வெளியே ஒட்டியிருக்கீங்க? பிசாசு வராமல் இருக்கிறதுக்கு. அதானே, வர பிசாசு வாசல் நின்று பார்க்கும், இந்த வீட்டில் ஸ்டிக்கர் ஒட்டி இருக்கிறாங்கன்னு ரிட்டர்ன் ஆயிரும். ஒரு வீட்டில் இயேசுவின் ரத்தம் ஜெயம் ஒட்டியிருந்தா, கீழே விக்டரி இந்த பிளட் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட் ஒட்டியிருந்தான். நான் கேட்டேன், ஏன்டா 2 ஒட்டியிருக்கேன்னு. ஒருவேளை தமிழ் தெரியாத பிசாசு வந்தா என்ன பண்றது? நீங்க நினைக்கிறீங்க இந்த ஸ்டிக்கரை ஒட்டிட்டா பிசாசு வராதுன்னு. நான் சொல்லுவேன், அந்த ஸ்டிக்கரை ஒட்டினதுனால தான் பிசாசு வருது. எந்த பிசாசு தெரியுமா? இந்த ரோட்ல போற கள்ள உபதேச பிசாசு இருக்குல்ல, ஜெகோவா விட்னஸ், ஒன்லி ஜீசஸ், செவன்த் டே அட்வென்ட்ஸ்ல இருக்குல்ல, இது எதை பார்த்து கண்டுபிடிக்கும் தெரியுமா? கிறிஸ்தவ வீடுன்னு. இந்த வாட்டர்ல ஒட்டிக்க ஸ்டிக்கரை பார்த்து தான். அது கிறிஸ்தவ வீட்டுக்கு மட்டும்தான் வரும், வேற எங்க வீட்டுக்கும் வராது.
அது உள்ள வந்து கள்ள உபதேசம். இப்போ புதுசா ஒரு குரூப் உள்ள வந்திருக்காங்க. நான் எல்லாம் நேரடியாவே சொல்றேன். பைபிள் ஸ்டூடெண்ட்ஸ் ஒருத்தர் வந்திருக்காங்க. ஒயிட் ஷர்ட் பிளாக் பேண்ட்ல தான் இருப்பாங்க. 2 பேரா தான் வருவாங்க. வந்து நாங்க பைபிள் ஸ்டடி யூத முறைப்படி எடுக்கிறோம்பா. வித்தியாசமா சொல்லுவான். கூட்டிட்டு போனா சும்மா யோபு யோடு அப்படிம்பா எபிரேய மொழியில. உனக்கு தமிழே தகராறு. உனக்கு இதுல ஈப்ரு வச்சு என்ன பண்ண போறீங்கன்னு தெரியல. நான் கத்துக்கிறத தப்பா சொல்லல. கூட்டிட்டு போய் ஒரு பீரியட்ல ஒரு இதுக்கு அப்புறம் பரலோகம் கிடையாது, நரகம் கிடையாது, பாவம் கிடையாதுன்னு சொல்லி விசுவாசிகளை மோசம் போக்கிறது. 200 குடும்பம் தூத்துக்குடியில போயிருச்சு. 200 குடும்பம் தூத்துக்குடியில பைபிள் ஸ்டூடெண்ட்ஸ் போயிருச்சு. அதை நடத்துறது சில வக்கீல்கள் சேர்ந்து நடத்துறாங்க. ரொம்ப கேர்ஃபுல்லா இருந்து கொள்ளுங்க. பார்க்கறதுக்கு ஆட்டுக்குட்டியை போல இருக்கும் வலு சர்ப்பத்தினுடைய சத்தம். அதுதான் சொல்றேன். ஊழியக்காரன் சத்தத்துக்கும் தேவனுடைய சத்தத்துக்கும் வித்தியாசம் தெரியணும். அது தெரிஞ்சா மட்டும்தான் விசுவாசி கடைசி காலத்துல எல்லாத்தையும் தப்பிக்க முடியும். அப்ப நீங்க தேவனோடு கூட இருந்தாதான் தேவனுடைய சத்தம் எது, பிசாசுடைய சத்தம் எதுன்னு தெரியும். விசுவாசிகள் நீங்க முதல்ல ஸ்ட்ராங் ஆகணும் வசனத்துல. உங்களுக்கு நாங்க வாரத்துல ஒரு நாள் தான் செய்தி கொடுக்க முடியும். இங்க மிச்சம் 6 நாளும் கள்ளோபதேசக்காரன் வரான், டிவி வழியா வரான், நேர்ல வரான், எப்படியோ வரான். அத்தனை பேருக்கு இருந்து உங்களை நீங்க பாதுகாக்கணும்னா நீங்க வசனத்துல ஸ்ட்ராங் ஆகணும். நீங்க எங்க பைபிள் எடுக்கிறீங்க? இன்னைக்கு போய் பைபிளை தூக்கி போட்டீங்கன்னா இதோட அடுத்த வாரம் தான். காலையில் இப்போ 9 மணிக்கு கிளம்பிருப்பீங்க. கிளம்பும் போது 1 மணி நேரம் கிளம்பி அந்த கண்ணாடியை 700 தடவை பார்த்து அது 700 தடவை போய் தொலைங்கும். ஏறி உட்காந்துட்டு வண்டி பைக்கில் ஏறி உட்காந்துட்டு $1 மில்லியன் ஒரு கேள்வி கேட்கும் அந்த அம்மா பின்னாடி உட்காந்துட்டு, பைபிள் எடுத்தீங்களா? அதுக்கு முன்னாடி உட்காந்துருக்க பையன் ஒரு அழகான பதில் சொல்லுவான், போன வாரம் வந்து எங்க வச்சீங்க? 1 வாரமா பைபிள் தெரியல. அப்புறம் எப்படி இந்த குடும்பம் பரலோகத்துக்கு போகும்? எப்படி கள்ளோபதேசக்காரனை ஜெயிக்கும்? எப்படி கர்த்தருடைய சத்தம்னா என்ன தெரியும்? ரொம்ப கேர்ஃபுல்லா இருந்து கொள்ளுங்க. கடைசி காலத்துல பிசாசுடைய சத்தம் ஊழியக்காரன் சத்தத்தை போல வருகிறது, தேவனுடைய சத்தத்தை போல வருகிறது. நான் திருப்பியும் சொல்றேன், யார் பைபிள் ஸ்டடி எங்கன்னு கூப்பிட்டாலும் போகாதீங்க. யார் உங்க வீட்டுக்கு வந்து புதுசா வந்தாலும் ஏத்தாதீங்க. அது உங்களுக்கு நல்லது. அல்லேலூயா. திருப்பி அதே வசனத்தை வாசிங்க. 1 சாமுவேல் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிங்க. கர்த்தர் மறுபடியும் 3ஆம் விசை சாமுவேலை என்று கூப்பிட்டார். அவன் எழுந்திருந்து ஏலியினிடத்தில் போய் இதோ இருக்கிறேன், என்னை கூப்பிட்டீரோ என்றான். இந்த வசனத்தை வாசித்த போது இன்னொரு விஷயத்தையும் ஆண்டவர் சொல்லி கொடுத்தார். 3 விசை ஆண்டவர் கூப்பிடுறாரு, சாமுவேலே சாமுவேலேன்னு. ஒரு விசையாவது திருப்பி சொல்லும் கர்த்தாவேன்னு கேட்கிற வரைக்கும், 4வது தடவை வந்து கேட்கிற வரைக்கும் இந்த கர்த்தர் ஒரு விசையாவது நான் கர்த்தர் பேசுகிறேன்னு சொன்னாரா? 3 விசையும் இவன் ஏலிகிட்ட போயிட்டு வரானே. முதல் தடவை தான் போயிட்டு வந்தான், 2வது தடவையும் போயிட்டு வந்தான், 3வது தடவையாவது சாமுவேலே அவன் தான் இல்லைங்கிறானே, நான் கர்த்தர் பேசுகிறேன்னு சொல்லணுமா இல்லையா? சில ஆட்கள்லாம் திடீர்னு ஃபோன் பண்ணுவான், பார்த்துருக்கீங்களா? நமக்கு ஃபோன் பண்ணி பிரதர் என்ன தெரியுதா அப்படிம்பா. நமக்கு இருக்கிற மண்ட குழப்பத்தில் நம்மளும் டென்ஷனில் உட்காந்துருப்போம். அந்த நேரத்தில் ஃபோன் பண்ணுவான், பிரதர் உங்களுக்கு என்ன தெரியுதா? ஒருத்தர் அப்படி தான் ஒரு நாள் ஃபோன் பண்ணி எனக்கு தெரியுதா? நான் சொன்னது வீடியோ கால் இல்லை, ஆடியோ கால். உங்களுக்கு எப்படி எனக்கு தெரியும்னு. என்ன பிரதர் அதுக்குள்ளே என்ன மறந்துட்டீங்க? எனக்கு உண்மையிலே இருந்தாலும் ஞாபகம் இல்லை இப்படி பேசணும்னு. பிரதர் உண்மையிலே ஞாபகம் இல்லை. நீங்கள் யாரு? போன வருஷம் நாகர்கோயிலுக்கு ஒரு மீட்டிங் வந்து ஞாபகம் இருக்கா? ஆமாம் வந்தேன். அப்போ நீங்கள் நடந்து வரும்போது உங்களுக்கு கை கொடுத்தேன் ஞாபகம் இருக்குதா? எப்படி இருக்கும் பாருங்க. மீட்டிங் முடிச்சு நடந்து வரும்போது கை கொடுத்தாராம், யாருக்கிட்டையும் நம்பரை வாங்கிட்டாரு, என்ன தெரியுதான்னு கேட்குறாரு. இதே மாதிரி தான் இப்போ கர்த்தர் கேட்குறாரு சாமுவேலே. 3 தடவையும் சாமுவேலே சாமுவேலே. அவன் போயிட்டு வரான், திருப்பியும் சாமுவேலே சாமுவேலே. ஒரு தடவையாவது நான் கர்த்தர் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லணுமா இல்லையா? சொல்லலை பாருங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? நல்ல கவனிங்க. படிக்கும்போது எனக்கு ஆண்டவர் சொல்லி கொடுத்ததான் உங்களுக்கு சொல்கிறேன். சாமுவேலே சாமுவேலே என்பது அழைப்பு. அந்த அழைப்புக்கு நீங்கள் கர்த்தருக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுகிற வரைக்கும் கர்த்தர் உங்களோட கூட அடுத்த ஸ்டெப்பை பேச மாட்டார். நீங்க அந்த அழைப்பை கொண்டு போய் வேற யாருக்கிட்டையாவது ஷேர் பண்ணீங்கன்னா, நான் சொல்றது புரியுதா? இது அழைப்பு. சாமுவேலே சாமுவேலே என்பது கூப்பிடுறாரு. கூப்பிடும் போது சொல்லும் கர்த்தாவே நீங்க கேட்கிற வரைக்கும் கர்த்தர் உங்ககிட்ட திருப்பி பேசவே மாட்டாரு. இது 4 தடவை இல்ல, இன்னும் 2 தடவை ஆனாலும் கர்த்தர் சாமுவேலே சாமுவேலே தான் கூப்பிட்டுருப்பாரு. அவனை ஒரு தடவை கூட நான் கர்த்தர் பேசுறேன்னு சொல்ல மாட்டார். திருப்பி இவன் வந்து சொல்லணும், சொல்லும் கர்த்தாவே அடியேன் கேட்கிறேன். பவுல் பாருங்க, தமஸ்குக்கு போற வழியில கீழே விழுறாரு. சவுலே சவுலே நீ ஏன் என்னை துன்பப்படுத்துகிறாய்? அடுத்த கேள்வி அவன் கேட்கிறான், நீர் யார்? அவர் சொல்றாரு, நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே. அடுத்த வார்த்தை பவுல் சொல்றது, கர்த்தாவே நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறேன். அந்த அழைப்புக்கு அடுத்த அவன் ரெஸ்பான்ஸ் யாருக்கு பண்றான்? கீழே விழுந்தவன சவுல் என்ன பண்ணிருக்கணும்? கையில் அங்க கொடுக்குறவங்கள பார்த்து, ஏம்பா யார் என்ன தள்ளி விட்டது, ஏம்பா என்ன நடந்துச்சு கேட்கணுமா இல்லையா? அவர் அங்க கூப்பிடுறாரு, சவுலே சவுலேன்னு கூப்பிடுறாரு. என்ன யார் கூப்பிடுறது? ஏம்பா நீங்க யாராவது கூப்பிட்டீங்களா பண்ணல கேட்டிருக்கணும். அப்படித்தானே சாமுவேல் கேட்கிறாரு. சாமுவேல் ரெஸ்பான்ஸ் பண்ணதுக்கும் சவுல் ரெஸ்பான்ஸ் பண்ணதுக்கும் இதான் வித்தியாசம். சாமுவேல் கர்த்தர்கிட்ட பேசுற வரைக்கும் திருப்பி ஆண்டவர் யார்கிட்ட பேசல? சாமுவேல்கிட்ட பேசவே இல்லை. அதோட அர்த்தம் என்ன? உனக்கு கர்த்தர் ஒரு அழைப்பு கொடுக்கிறாரு, ஒரு வாக்குத்தத்தம் கொடுக்கிறாருன்னா அடுத்து ஸ்டெப்பையும் நீ கர்த்தர்கிட்டயே கேட்கணும். அது வரைக்கும் கர்த்தர்
உன்னோட அந்த காரியத்தை பேசிக்கிட்டே இருப்பாரு, ஆனா அதுக்கு அடுத்த ஸ்டெப்புக்கு போக மாட்டாரு. இன்னைக்கு நாம என்ன செய்யறோம்? நான் ஒரு உதாரணம் சொன்னா உங்களுக்கு ஈஸியா புரிஞ்சிடும். இப்ப ஜனவரி மாசம் 1ஆம் தேதி நம்ம இங்க வரோம். வாக்குத்தத்தம் கொடுக்குறாரு ஆண்டவர். கொடுக்கும்போது ஆண்டவர் சொல்றாரு, இந்த வருஷம் நான் உனக்கு ஒரு வீடை தருவேன்னு சொல்றாருன்னு வச்சுக்கோங்க. நீங்க உடனே என்ன பண்ணணும்? 2ஆம் தேதி காலையில HDFC பேங்க் வாசல்ல நிப்பான். கூட இருக்கவங்க கேட்பாங்க, என்ன திடீர்னு HDFC பேங்க் வரீங்க? கர்த்தர் எனக்கு வாக்கு பண்ணியிருக்காரு, இந்த வருஷம் வீடு தரேன். சரி, நேராக பேங்க் கார்ட்ட போய் மாசம் EMI எவ்வளவு, முதல்ல இனிஷியல் பேமெண்ட் எவ்வளோ கட்டணும், இப்போ அதை வாங்கிட்டு மாசம் மாசம் பணம் கட்ட முடியாம கடைசியா வந்து நம்மகிட்ட ஜெபத்துக்கு வர்றது என்ன சொல்லுவாங்க தெரியுமா? கர்த்தர் தான் வாக்கு பண்ணாரு, ஆனாலும் ஆண்டவர் என்ன சிக்கல்ல விட்டாரு. ஆண்டவர் உன்னை HDFC பேங்க்குக்கு போக சொல்ல, ஆண்டவர் வீடு தரேன்னு தான் சொன்னாரு. 2வது ஸ்டெப் என்ன செய்யணுங்கிறத அவரே சொல்வாரு, அதுக்கு நீ வெயிட் பண்ணணும். அதுதான் கர்த்தர் நடத்துறது. இன்னைக்கு நிறைய நேரத்தில் கர்த்தர் நமக்கு ஒன்று சொல்றாரு, நடத்துவேன்னு சொல்றாரு. ஆனா நாம என்ன செய்யறோம்? அதை கொண்டு போய் ஏலி கிட்ட ஷேர் பண்றோம், அதை கொண்டு போய் உலகத்தாண்ட ஷேர் பண்றோம், அதை கொண்டு போய் வேற ஒரு ஆவிக்குரியவன்ட்ட சொல்றோம், கர்த்தர் இப்படி சொல்றாரு அப்படி சொல்றாருன்னு. அதனால என்ன நடக்குது? உன்னுடைய செகண்ட் ஸ்டெப் நடக்கவே மாட்டேங்குது. உன் ஊழியத்தின் பாதையோட செகண்ட் ஸ்டெப்புக்கு உன்னால போவே முடியல. காரணம் என்ன? கர்த்தர் சொன்னது உண்மை. நீங்க சொல்றீங்களே கர்த்தர் எனக்கு வாக்கு பண்ணினார், ஆமா கர்த்தர் வாக்கு பண்ணினது உண்மை. ஆனா அடுத்த ஸ்டெப்பை உன் மாம்சத்துல எடுத்து வச்சிட்ட நீ. செகண்ட் ஸ்டெப்பும் கர்த்தர் சொல்றபடி தான் வைக்கணும், தேர்ட் ஸ்டெப்பும் கர்த்தர் சொல்றபடி தான் வைக்கணும், கடைசி வரைக்கும் கர்த்தர் சொல்றபடி தான் நீ செய்யணும். அப்படி செய்து முடிக்கும் போது கர்த்தர் அதை ஆசீர்வாதமாக மாத்துவார். நம்ம சில நேரத்தில் செய்வோம், நமக்கு ஒன்று சொல்லுவாரு, நம்ம 2வது ஸ்டெப் நம்ம அனுபவத்தில் நம்மளுடைய அறிவை யூஸ் பண்ணி, நமக்கு இருக்கிற நண்பர்களை யூஸ் பண்ணி இப்படி அப்படி போய் போவோம், ஒரு இடத்துல வந்து முட்டிக்கிட்டு நிற்போம். அவர் அப்போ நம்ம ஆண்டவர் பெரிய ஸ்பெஷாலிட்டி இருக்குங்க, என்ன தெரியுமா? ராங் ரூட்ல போகும்போது விட்டுருவார், நீ போயிட்டு வா, நீ போயிட்டு வான்னு. ஒரு 25-50 கிலோமீட்டர் போற வரைக்கும் நமக்கு ஒன்றும் தெரியாது, அது ஒரு பெரிய விஷயம், அதை ஆண்டவர் சொல்லி கொடுத்தாரு. இந்த ராங் ரூட்ல போகும்போது நமக்கு கவலையே இருக்காது தெரியுமா உங்களுக்கு? வேகமா போயிட்டு இருப்போம். அங்கதான் தெரியும் திருச்சிக்கு போறதுக்கு பதிலாக நம்ம எங்க போயிட்டு இருக்கோம், கோயம்புத்தூர் போயிட்டு இருக்கோம். போர்டு வச்சிருப்பான், ஐயோ கோயம்புத்தூர் போறோம், அங்க ஒரு யூ டர்ன் போடுவோம் பாருங்களேன். இப்போ நம்ம எப்படி வந்துட்டு இருக்கோம்? யூ டர்ன் போட்டு ரைட் ரூட்ல வரோம், ஆனா இப்பதான் துக்கமா வருவோம், சே 25 கிலோமீட்டர் வீணா போச்சு, 50 கிலோமீட்டர் வீணா போச்சு. இப்போ நம்ம என்ன நினைக்க மாட்டோம்? நல்ல வேலை ரைட் ரூட்ல வரோம்னு நினைக்க மாட்டோம். சிலர்லாம் இந்த போய் சுகருக்கு டெஸ்ட் எடுப்பான், சுகருக்கு டெஸ்ட் எடுத்துட்டு எல்லாம் ஒரு ஃபுல் செக்அப் எடுப்பான் 3000 ரூபாய்க்கு. எடுத்துட்டு என்ன சொல்லுவாங்க தெரியுமா? 3000 ரூபா கொடுத்து எடுத்துங்க, கடைசியில் ஒண்ணுமே இல்லைன்ட்டாங்க. அப்ப இவன் என்ன ஆசைப்படுறான்? 3000 ரூபா கொடுத்து எதுக்கு 1-2வது இருந்திருக்கணும் போல. அவன் சொல்ல இப்போ வந்து ஒன்றும் இல்லைன்றது ஒரு சந்தோஷமான விஷயம் தானே. அவன் என்ன சொல்லியிருக்கணும்? 4000 ரூபா எடுத்துங்க, ஆனாலும் எனக்கு ஒண்ணுமே இல்லை, கத்தோட சொல்லணுமா இல்லையா? 3000 ரூபா கொடுத்து எடுத்துங்க, கடைசியில் ஒன்றும் இல்லைன்ட்டாங்க, எதுக்கு இன்னொரு தடவை செக் பண்ணிக்கலாமா பார்க்குறேம்மா. அவன் நம்பவே மாட்டான் வாழ்க்கையில். இவன் ராங் ரூட்ல போகும்போது எப்பவுமே கரெக்டா போவான், சந்தோஷமா போவான். ரைட் ரூட்ல போகும்போது இவனுக்கு துக்கம் வந்துடும். நான் சொல்றேன், ஒவ்வொரு ஸ்டெப்பையும் கர்த்தரை கேட்டு எடுத்து வைங்க.